கூட கொடுக்கிறதுக்கு மனம் இல்லாத காரியங்கள் உருப்படி இல்லாம போகுது. சரி போட்டோம். இன்னொரு விஷயத்தை கேளுங்க. எலியாவை ஆண்டவர் கேரி தாற்றலில் அனுப்புகிற பொழுது அவனுக்கு கூடாரம் இல்லை, அவனுக்கு படுக்க பாய் கிடையாது, அவனுக்கு போர்வை கிடையாது, குடிக்க டம்ளர் கிடையாது, சாப்பிட தட்டு கிடையாது. எதையும் எலியா கேட்கல. நீங்க நானும் அதை என்ன பண்ணுவோம்? சில மிஷனரிகள், நான் அடிக்கடி வட இந்தியா போறேன், இமாச்சல், பஞ்சாப், லாஸ்ட் இந்த டிசம்பர் மாதத்தில் கூட நான் இமாச்சல், வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன். அங்கே போகும்பொழுது அந்த மிஷனரிக்கு வேண்டியது என்னென்ன போகிறதுக்கு முன்னே கேட்பேன், என்ன வேணும். ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொண்டு போவேன், ட்ரெயினில் போகிறதா இருந்தால் நிறைய கொண்டு போவேன். அது மாதிரி மிஷனரி ஊழியத்துக்கு போகிறவங்க கூட என்னென்ன வேணுமோ கொண்டு போகிறாங்க. இல்லையா அதெல்லாம் கொண்டு போக இல்லையா, படுக்கையே இல்லையா, கூடாரம் இல்லை. என்னாச்சு? நான் சொல்றேன், முதல் காகம் எலியா போனாரு. போன உடனே படுத்து எழுந்திருச்சாரு. காலையில் வெளியே வந்து நிற்கிறாரு. ஒரு காக்கா வருது. அந்த காக்கா இவர் கையை நிற்கிறாரு. காக்கா கையை நிட்ட உடனே அப்பத்தை போய் வச்சது. இன்னொரு காக்கா வந்துச்சு, அந்த அப்பத்துக்கு மேலே இறைச்சி வச்சது. இறைச்சி வச்ச உடனே இப்படி சுருட்டினாரு. சுருட்டிட்டு சாப்பிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே முதல் ஸ்பிரிங் ரோல் சாப்பிட்டவர் எலியா தான். தெரியுமா உங்களுக்கு? சைனாக்காரன் கண்டுபிடிக்கல, சிங்கப்பூர்காரன் கண்டுபிடிக்கல, முதல் சாப்பிட்டது நம்ம எலியா தான். அவருக்கு தட்டு தேவையில்லை. சுருட்டினாரு, சாப்பிட்டாரு, கை கழுவினாரு, குடிச்சாரு, முடிஞ்சு போச்சு. உங்களை ஆண்டவர் எங்க அனுப்பினாலும் உங்களை சும்மா விட மாட்டாரு. ராஜபோஜனத்தினாலே உங்களை போஷித்து காப்பாற்றுவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். நீங்க பாண்டிச்சேரி ஊழியம் செஞ்சாலும் சரி, கடலூர்ல செஞ்சாலும் சரி, காரைக்கால செஞ்சாலும் சரி, வேளாங்கண்ணில செஞ்சாலும் சரி, சிதம்பரத்தில் செஞ்சாலும் சரி, அல்லது சென்னையில செஞ்சாலும் சரி, நம்மை போஷிக்கிறவர் ஆண்டவராக இருப்பாரானால் ஏற்ற வேலையில் போஷிப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவரும் எல்லைகளை சமாதானம் உள்ளவராக்கி உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை திருப்தி ஆக்குவார். கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை திருப்தி ஆக்குகிறவனுடைய ஆண்டவர். யாத்திராகம் 23:25 உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியும் இருந்து விளக்குவார். ஏரி தாற்றண்டையில தண்ணீரை குடித்து அப்பத்தை இறைச்சி சாப்பிட்டு அவன் நன்றாய் உறங்கினான். கவனிங்கள், இப்ப 2 காக்காம என்ன பேசிக்கிச்சு. பாவம் எலியா. ராஜா பயப்படுறாரு, ராணி பயப்படுறாங்க. ஆனா இவருக்கு நம்ம திருடி கொண்டு வந்து கொடுத்தாதான் சாப்பிடுவாரு, நம்ம இல்லைன்னா இவர் அவ்வளவுதான் அப்படின்னு 2 காக்காவும் பேசிடுச்சு. என்ன பேசிட்டு? நிறைய விசுவாசிகள் நம்ம சபையில சொல்றது தெரியுமா, நாங்க கொடுக்குற காணிக்கல, நாங்க கொடுக்குற தசல் பாகத்தான். அவங்க வீட்டுல கரியும் மீனும் நடக்கும். பிச்சைக்கார பயல. நான் தைரியமா சொல்றேன், நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏன் தெரியுமா? என்னை கர்த்தர் அழைத்தார். நான் டைப் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, யூனிவர்சிட்டியில 32 வயதாக இருக்கும் பொழுது 1988 வருஷம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் கேட்டது. மகனே, இந்த வேலையை விட்டுட்டு 3 நேரமாக என்னை பின்பற்றி வந்தார். உடனடியாக லெட்டரை எடுத்துட்டு நான் இன்னொரு லெட்டர் டைப் பண்ணேன். டைப் பண்ண பொழுது என்னுடைய அதிகாரிகள், என்ன லாஸ்ட் பைத்தியமா என்ன இது, 2 பெண் குழந்தைகள், மூத்த குழந்தைக்கு 6 வயசு, 2வது குழந்தைக்கு 3 வயசு. நான் வேலையை ரிசைன் பண்ணும்போது என் மனைவி கிட்ட கேட்கல, எங்க அம்மாட்ட கேட்கல, ரிசைன் பண்ணிட்டேன். எப்படி சாப்பிடுறது தெரியாது, பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன் தெரியாது. நண்பன் ஒருவன் சொன்னான், சாமுவேல் என்ற பெயர், ரோமன் கேத்தலிக். அவன் அதிகாரிகிட்ட சொன்னான், இல்லை சார், வெந்த வயசுக்காரனுக்கு வெளிநாட்டு போன வரும் சார், அதனால தான் இவ்வளவு நல்ல மேன்மையான வேலையை விட்டுட்டு போறான். நான் இல்லைன்னு சொன்னேன். அவன் சொன்னான், இந்த சம்பளத்தை விட அவனுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுப்பாங்க சார், அதுவும் இல்லைன்னு. கோர்ட்டஸ் கொடுப்பாங்க, அதுவும் இல்லை. வேற எதை நம்பி நீ வேலையை விடுற? கர்த்தரை நம்பி வேலையை விடுற. அவன் சொன்னது தெரியுமா, நீ சொல்றது உண்மையானா 6 மாதத்துல நீ தெருவில் பிச்சை எடுக்க போறப்பாரு, மறுபடியும் வந்து மென்டல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வேலையை கேட்க போறப்பாருன்னா எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தின் ஆவியர் எழுந்துச்சு. ஏய் சாம், நான் சொல்றேன், ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை,
தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். நான் சொன்னேன், ஏய் சாம், நான் ஸ்கூட்டரோட வெளியே போறேன், என் ஆண்டவருக்கு ஆசீர்வதிச்சு எனக்குன்னு சொந்த கார் கொடுக்கும் பொழுதுதான் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே வருவேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய இடது கால் கூட உள்ள வராதுறாங்க. அதுக்கு அமைச்சதான் லாசருக்கு பைத்தியம் முத்திருச்சு, இவனை கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த நாட்களில் இந்தியாவில் 3 பிராண்டு கார் தான், மாருதி, அம்பாசிடர், ஃபியட். அது மட்டும் கிடையாது, பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் கூட சொந்த கார் கிடையாது. அந்த நாட்களில் கல்வி அமைச்சராக எஸ்.என். அரங்கநாயகத்துக்கு கூட சொந்த கார் கிடையாது. ஏன்னா வேலை இல்லை, சம்பளமும் இல்லைங்கிற எந்த தைரியத்திலே நீ ஆண்டவர் கார் கொடுப்பாருன்னு சொல்ற. வெயிட் பண்ணி பாருடா, என்னை அழைக்கிற தெய்வம் என்னை ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் என்னுடைய சாட்சி புஸ்தகமாக எழுதியிருக்கிறேன். ஒரு 50 புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா ஆண்டவரின் வாழ்க்கையில் செய்த ஆயிரக்கணக்கான அற்புதங்களில் ஒரு 10% மாத்திரம் முக்கியமானவர்களை தொகுத்து எழுதியிருக்கிறேன். கர்த்தரை நடத்தின விதத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பாரானா, நீங்கள் கேரி தாற்றண்டையில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோது உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் முதலாவது இடம் எது? கேரித்தாள். முதலாவது ஆகாரம் எது? அப்பமும் ஸ்பிரிங் ரோல். என்னது? ஸ்பிரிங் ரோல். போஷித்தது யாரு? அப்ப முதல் தரமான முதல் ஆரம்ப விசுவாசிகள் காகம் போன்றவர்கள். இப்போ இந்த காகங்கள் இப்படி பேசிக்கிட்ட உடனே சரி, இன்னைக்கு நாளைக்கு நம்ம வரும்போது இவர் என்ன பண்றாரு, அல்லனா என்ன பண்றாரு பார்ப்போம், நம்ம ஆகாரம் கொண்டு வாங்கன்னா என்ன பண்ணுவாரு பார்ப்போம்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு. இந்த காகங்கள் இப்படி பேசிக்கிட்ட உடனே தேரி காற்றில் தண்ணீர் வற்றி போன உடனே ஆண்டவர் எலியா கிட்ட பேச ஆரம்பிச்சார். இதை யோசிக்கும் பொழுது இப்ப காலையில காகங்கள் அரண்மனைக்கு போகுது. இதுவரை தூங்கின அந்த வாட்ச்மேன் இன்னைக்கு தூங்கவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சு. சாயந்தரம் வரையிலும் காகங்கள் உள்ளே நுழைய முடியல. சாயந்தரம் வரை இதுகளும் சாப்பிடல. இப்ப ரெண்டும் பேசிக்கிச்சா, நமக்கே சாப்பாடு இல்லை. அந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு போய் பார்ப்போம்னு சொல்லி அது ரெண்டும் கேலி காட்டண்டைக்கு வந்தா அங்க எலியாவை காணும். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னாரு, எப்பா இங்க உன்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. Where I sent you, the time has finished. The time was completed. Now I am going to elevate you and you are standing to the next level. உன்னை ஊழியத்தின் அடுத்த படிக்கு அல்லது அடுத்த உயர்வுக்கு கொண்டு போக போறேன். ஆகையினால இங்கே இந்த நாட்களில் உன்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. இதுவரை திருடி கொண்டு வந்த போஜனம், அருவருப்பான காகங்கள் கொண்டு வந்த போஜனம், அல்லது விரும்பத்தகாது அல்லது விருப்பமில்லாத ஆகாரத்தை கொடுத்து போஷித்த நான் உன்னை சாரிபாத்துக்கு அனுப்புறேன். எங்க அனுப்புறேன்? அங்கே உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவிக்கு கட்டளை இட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டார். உடனே மறுப்பு பேசவே இல்லை. ஆண்டவரே, போய் விதவிட்டு அனுப்புறீங்க, நல்ல ஒரு குடும்பத்தோட என்ன அனுப்பக்கூடாதா? அனுப்பக்கூடாது. அதெல்லாம் கேட்கல. புறப்பட்டு